ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2025 நடக்க போற எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2024 அக்டோபர் 10 விட்டாங்க இல்லையா. அதுல சொன்ன டேட் படி தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா எக்ஸாம்ஸும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஆனுவல் பிளானர்ல குறிப்பிட்ட மாதிரி காலி பணியிடங்களோட எண்ணிக்கை, அதோட பதவிகளோட விவரம் எல்லாமே அறிக்கையில வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதிர்படினா 10/10/2024 ஆல்ரெடி நாங்க விட்டுட்டோம். அதுபடிதான் 2025லயும் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி அவங்க ஆல்ரெடி கொடுத்தது டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்ப இஓஎஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, செயல் அலுவலர், அந்த பதவிக்கான கிரேடு 3 கிரேடு 4ம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல தனியா நடத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல டிஎன்பிஎஸ்சி எப்படி ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிரேடு 3 இந்த ஆடிட்டிங் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே குரூப் 2A வச்சு நடத்திடுவோம் எக்ஸாம். இதே மாதிரி கிரேட் 4 எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு குரூப் 4ல வந்து வச்சு நடத்திடுவோம். ஸோ அதுக்கு செப்பரேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஓ பதவி குரூப் 3, அதாவது கிரேடு 3 அண்ட் 4 கூட குரூப் 2A அண்ட் 4ல வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2024 அக்டோபர்ல வெளியிடப்பட்ட அந்த ஆனுவல் பிளானர் படி 2025ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது, எக்ஸாம் டேட் வரப்போகுது, எல்லாமே நடக்க போகுது. சரிங்களா. ஸோ அதன்படி இன்னும் எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. குரூப் 2 மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே 2A பேப்பர் 2க்கு வந்து 36 நாள் தான் வந்து இருக்கு. சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவும் வேண்டாம். ஓகேவா. இதுவரையில இப்ப எவ்வளவு சிலபஸ் முடிச்சிருக்கீங்க, இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை அப்படியே நிப்பாட்டி கொஞ்சம் திரும்பி பாருங்க. தட் இஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஏன்னா பல்கியா வந்துட்டு நம்ம ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணிடலாம் 8 நாள்ல 6 நாள்ல அப்படின்னா அது வந்து நடக்காத ஒரு விஷயம். அத்தனையுமே நீங்க டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுவீங்கன்னா, நிறைய விஷயங்கள் மறந்து இருந்துச்சு, ஏற்கனவே நீங்க ரிவிஷன் பண்ணாம இந்த ஒரு மாசம் படிக்கிறதா ரிவிஷன் பண்ணாம விட்டுட்டு ஜான்ல படிச்சீங்க, மறந்துடும். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா. சோ ஈஸியா படிங்க. இப்ப ரீசனிங் 27 டாபிக்கா ஜாலியா படிங்க. பெர்முடேஷன் ரூல்ஸ் இருக்கும், டைப்ஸ் இருக்கும், காம்பினேஷன் இருக்கும். அடுத்த நாள் மதியானம் நீங்க மத்த ஜிஎஸ் சப்ஜெக்ட் படிக்கும்போது ஒரு நாள் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்தது, இல்ல என்ன சப்ஜெக்ட் பாத்தீங்க, மேத்ஸ் பாத்தீங்க, இல்ல தமிழ் கிராமர்ல என்ன படிச்சீங்க, என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஃபேக்ட் படிச்சீங்க, ஒன்ஸ் சும்மா அப்படியே கிளான்ஸ் பண்ணிருங்க சார். டெய்லியுமே ரிவிஷனுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் ஒதுக்குங்க. ஒரு 1/2 hour 1 hour மட்டும் நீங்க ஒதுக்குனீங்கன்னா போதும். ஓகேவா. இப்ப நீங்க எக்கனாமிக் பாலிசி நோட்ஸ் படிச்சிருக்கலாம், இல்ல எந்தெந்த பிளேஸ்ல நம்ம எங்கெங்க இருக்கோம், இப்ப கோகனட்டோட ப்ரொடக்ஷன்ல நம்ம எத்தனாவதா இருக்கிறோம், 3வது பிளேஸா இருக்கும், இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் மறக்கும். இந்த ஃபேக்சுவல் டேட்டாஸை மட்டும் டெய்லி நீங்க பாத்துருங்க. சரிங்களா. இது எல்லாமே டெஃபினட்டா இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு மறந்துடும், நாளைக்கு படிக்கிறது நாளானைக்கு மறந்துடும். அதனால டெய்லி அதை அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல்கியா இருக்காது. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 2 மெயின்ஸ்க்கு வந்து 51 டேஸ் இருக்கு. இந்த 36 டேஸ் 51 டேஸ், இந்த இடையில வந்து நீங்க ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் நீங்க போட்டு பாத்துக்கோங்க. சரிங்களா. சோ இப்ப இருந்தே 1 or 2 டெஸ்டாவது நீங்க எழுதி பாருங்க. ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு நல்லது. எப்படி ரிட்டன் எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறத, அப்புறம் பேப்பர் கம்ப்ளீஷனும் நீங்க பாத்துக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா. சோ இப்ப இருந்தே 1 or 2 டெஸ்ட், வீக்லி ஒன்ஸ் அது ஒரு டெஸ்ட் வந்து நீங்க எழுதணும். சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்து பிலிம்ஸ்க்கு 142 டேஸ் வந்து இருக்கு. யூபிஎஸ்சி பிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு 231 டேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க பண்ணுங்க. அடுத்து குரூப் 1 டிகிரி படிச்சவங்க, குரூப் 1க்கு பாருங்க 163 டேஸ் இருக்கு. குரூப் 4 மெஜாரிட்டி ஆஃப் யூ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, 191 டேஸ் இருக்கு. 200 டேஸ் பக்கம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா இருக்காதீங்க. இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சிலபஸ் கம்மியா இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை டைமும் நமக்கு சேவ் ஆயிடுச்சு இல்லைங்களா. புக்கா படிக்கிற அத்தனை டைமும் நம்ம சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்லி கிராமர் பார்ட் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ நீங்க ஜிஎஸ்ல வந்து ரொம்பவே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே அருமையான வாய்ப்பா இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதற்கு. ஸோ இப்பதான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்கிறனால ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டஃபா இறங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ குரூப் 2A மெயின்ஸ்க்கு இந்த ஒரு ஹோப் தான். ஸோ இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரீசனிங் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இம்மீடியட்டா வந்து டஃப் லெவலுக்கு போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து படிக்கலாம். சரிங்களா.
அடுத்தது குரூப் 2 அடுத்ததுக்கு இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம கிளியர் ஆகாதவங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அது பாருங்க 268 டேஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் 1 இந்த பிலிம்ஸ்க்கு இதுக்கெல்லாமே நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு நீங்க ரிவிஷன் மட்டும் பண்ணாவே போதும். சரிங்களா? சோ இந்த 2025 ஃபுல் ஆஃப் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், டெய்லி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சோ ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நம்மளும் ஆக்டிவா இருக்கணும். இன்று பார்வோம் என்று இருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். இன்னைக்கு இளைப்பாரி டயர்டா இருப்ப நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காதீங்க. அந்த டைம்ல ஒரு அனலாகில ஒரு 10 சம் பார்க்கலாம், பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு 10 சம் பார்க்கலாம், டிஸ்டன்ஸ் அதுல பார்க்கலாம், ஒரு ஆர்ஆர்பில என்னென்ன கிரேட் ஒரு டயர் 1 லெவலே பாருங்க, எஸ்எஸ்சி டயர் 1 லெவலே என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ அந்த ஒரு 1 ஹவர் ஒரு 10 மினிட்ங்கிறதுல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம். நமக்கு எக்ஸாம் ஹால்ல தான் தெரியும் அந்த 5 மினிட் 10 மினிட்டோட அந்த வேல்யூ இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இப்ப நம்ம படிக்கிறக்கும் இந்த 36 டேஸோட வேல்யூ நமக்கு தான் ரொம்ப தெரியும். சரிங்களா? இப்ப நீங்க சிலபஸ்ல எங்க இருக்கீங்க, ஓரளவு எப்படி கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ எப்படின்னா ரீசனிங் முடிச்சிட்டேன் மேம், தமிழ் கிராமர் முடிச்சிட்டேன் மேம், மாடர்ன் ஹிஸ்டரியில கொஞ்சம் இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு, அது கொஞ்சம் இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன், ரிவிஷனும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்கோங்க, எவ்வளவு ரிவிஷன் பண்ணிருக்கீங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ ஃபுல் செட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபுல் செட் மாடல் எக்ஸாம் மாதிரி இருக்கு. நீங்க யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இருக்கு, 7867945526. 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி இப்ப பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில சமூக சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு இருக்கா, பிரம்ம சமாஜம் இருக்கா. சோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சிலபஸோட டாபிக்ல இருந்தும் அந்த லைன்ல இருந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சோ 5 மாடல் பேப்பர் இருக்கு, நீங்க வந்து எழுதுங்க. சோ எழுதிட்டு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஎம்ஆர் தான் நம்ம நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணது தான், இருந்தாலும் இன்னொரு டைம் ஓஎம்ஆர் பிராக்டிஸ் ஒரு 5 செட்டாவது நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஃபுல் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து எழுதி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல வருஷம் தான், நியூ இயர் தான் 2025 ஃபுல் ஆஃப் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஆக்டிவா இருக்கு, நம்மளும் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக டெய்லி அவங்களோட அப்டேட்ஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.